அண்ணா நாங்கள் வெளிநாடு வந்தோன்னா இப்ப 20-25 வருஷம் நட்பெண்ண எங்களுக்குள்ள அடிக்கடி வந்து கொழுவுல உருவாக்கிட்டு போறான் என்ன உங்களோட சேரக்கூடாது வீட்டு பக்கம் உங்களை வரக்கூடாதுன்னு நினைச்சு சொல்ற அது கிடக்கு எனக்கு ஏதாவது செய்ய அமைதி இப்ப அமைதியானு வேலையில வார நேரம் சரிதானே அங்க முடக்கு பஸ்ஸால ஆள் இறங்கிட்டு எனக்கு நியூஸ் வந்துட்டுது ஆள் இப்ப வரும் பாரு வெற்ற விட்டு ஆள் முடிச்சு தொங்க விடுவோம் இந்த மரத்துல ஆள் வருது நைசா கூப்பிடுங்க டேய் 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 உன்னதாண்டா இங்க கூப்பிடுறே வீரானே வணக்கம் என்ன பெரிய ஆள் கூப்பிடுறது மரியாதை போய் கொண்டு வேலையை போன தலையடி தலையடி கலவரங்கள் உண்டாக்கி போட்டு கண்ணு அடிக்கணும் அண்ணா நீ போடண்ணே மாசம் இருக்கும் என்ன எல்லாம் அணகட்டுறீங்க என்ன அணகட்டுறேன் இன்றைக்கு என்ன செய்தாலும் சரி வராது சரிதானே உனக்கு எத்தனை வயசு 25 வயசு இல்ல இந்த வயசு எங்கட ஃப்ரெண்ட்ஷிப்டா வெளிநாட்டுக்கு வந்து நீ எங்களுக்குள்ள பாத்தீங்களா நீ எப்படி போறான்னு பாப்பீங்க மரம் கிடக்கு கயிறு கிடக்கு சாமான்கள் வீட்டுல கிடக்கு காருக்குள்ள வீரான ரெடியா தான் நிக்குது இன்றைக்கு உன்னை கூறு போடுறதுக்கு நீ வந்து அப்படி இப்படி செய்து போட்டு எங்களுக்குள்ள கொழுவுகளை ஏற்படுத்துறதுக்கு பாக்காத விளங்குது என்னடாப்பா வீராணை முன்னுக்கு நெஞ்ச நிமித்தி கொண்டிருக்கிறேன் இங்க நான் கையை கட்டி கொண்டிருக்கிறேன் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி போறான் அதே கதையை சொல்லி எங்களுக்கு திருப்ப கொழுவேலை உண்டாக்க பாக்குறான் சரிதானே அது நடக்காது சம உண்ட கீரை உண்டைக்கு எங்கட சட்டியில அவியாது விளங்குதோ அண்ணே நீ சொல்ற மாதிரி வீரானே அவர் எனக்கு ஒன்றும் அடிக்க மாட்டேன் நீங்க அவரை சும்மா என்னோட அப்படி அடங்கி பெட்டி பாவம் மாதிரி கதைக்கிறான் இல்லையண்டா ஏதாவது அதை இதை செய்து எங்களுக்குள்ள கொழுவலை இதாண்டு செய்வார் இன்றைக்கு பாருங்க ஆள் படங்கி பெண்ணிக்குது ஆள் எங்கள்கிட்ட மாட்டிட்டு ஆள் முறையா மாட்டிட்டு அதான் பிள்ளை இல்லாம ஆள் நிக்குது என்ன வீரானே உணவு முன்னு நெஞ்ச நிமித்தி கொண்டிருக்கிறேன் என்னடா அண்ணன் உனக்கு உண்டு இந்த விசர்க்குணம் தானே எங்களுக்குள்ள பிரச்சனையா வர்றது பேசாம இருண்ணே அவன் எங்களுக்குள்ள வீரானே கையை காட்டி காய்க்கிறான் அண்ணா சும்மா பொறுமையா நீ சும்மா உண்டு விசர்க்குணத்து முதல் நிப்பாட்டன உதாரணம் எங்களுக்குள்ள பிரச்சனையா கிடக்கு நெடுகாலம் விட்டா வீரானைக்கு அடிச்சிடாம போல இருக்கு வீரானே நீ பயப்படாத நான் பக்கத்துல நிக்கிறார் அவர் உனக்கு அடிக்கிறான்னு பாப்பேன் நான் பக்கத்துல நிக்கிறேன் அண்ணன் நான் உன்னோட பிரச்சனை படையில அண்ணா சும்மா இவன் எங்களுக்குள்ள கொழுதல் ஏற்படுத்த பாக்குறான் நீ சும்மா இல்லாம அவன் காலத்துக்கு முன்னுக்கு வச்சுட்டான் எனிச்சாரு வீரானுக்கு அடிக்க போறான் போல இருக்கு அண்ணா நீ என்னோட போறாது அண்ணன் மரத்துல கட்டி போட்டு கீழே இருந்து பாபிக்கு சாப்பிடுவேன் அந்த கொடூரக்கா ஆத்திரத்தோட இருந்தோட்டு பேந்தேனே நீ என்னோட ஏறுற கையை நிட்டுற பார்த்தா வீரானுக்கு அடிச்சிருவான் போல அவன் வந்து காட்டிட்டு போறான் மேல இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதா இப்படியே தப்பி ஓடிடுவாங்க